மின நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மின நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரம் அவர்கள், அதேபோல் சட்டத்தரணி மௌலானா அவர்கள். நாம் இன்று உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது உண்மையில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டுறதென்ற செய்திகள் எட்டிய வண்ணத்தில் இருக்கின்ற வேளையில் தான் நாங்கள் இதனை கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வகையிலே அரியநேந்திரங்களை தற்போது நாங்கள் இங்காலே தெற்கு பகுதி அரசியலை பார்த்தால் ஒரு பக்கம் மஹிந்த ராஜபக்ச, ஒரு பக்கம் மைத்திரிபால, ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்கன், மும்முனைகளில் மூவர் தலைமை தாங்குகின்ற ஒரு டீம் ஒன்று இயங்குகிறது. ஒரு பக்கம் பொதுஜன ஐக்கிய முன்னணி மஹிந்த ராஜபக்சன் கைகளிலும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மைத்திரிபாலன் கைகளிலும். இவர்கள் இருவரையும் பிரித்துவிட்டு அந்த ஒரு நாளும் ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பார்கள். இதைவிட அரசியல்வாதிகள் கூட மத ரீதியாக, இன ரீதியாக, சாதிகள் ரீதியாக பிரித்து ஆள்வதை கண்டிருக்கின்றோம். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே இன்றைக்கு மைத்திரிபாலவையும் மஹிந்த ராஜபக்சவையும் மோதவிட்டு, எம்ஆரையும் எம்எஸ்ஐயும் மோதவிட்டு இந்த ரணில் விக்ரமசிங்கே இன்று தனது காய்களை அழகாக நகர்த்தி செல்கின்றார். இந்த மூன்று தலைமைகளிலும் தெற்கிலே என்ன வகையான மாற்றத்தை உருவாக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உண்மையிலே ரங்கா, இப்பொழுது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதற்கு பிறகு வருகின்ற இந்த முதலாவது மின்னல் நிகழ்ச்சியில் சந்திப்பதை கிட்ட முதலில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலே நீங்கள் கூறியது போன்று இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது இப்பொழுது இடம்பெறப் போகின்ற தேர்தல் குறிப்பாக தென்பகுதியில் ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிற்பாடு மைத்திரிபால சிறிசேனா ஜனாதிபதியாக வந்ததற்கு பிற்பாடு இந்த பாராளுமன்றம் 100 நாள் வேலை திட்டத்திலே வந்தது. ஆனால் இப்பொழுது 168 நாட்கள் வந்திருக்கின்ற நான் நினைக்கின்றேன். இந்த 168 நாட்களிலும் மிகவும் ஒரு கடினமான ஒரு பாதையில் தான் இந்த பாராளுமன்றம் இருந்தது. நீங்களும் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றீர்கள். இன்று கலையும் நாளை கலையும் என்று இப்பொழுது கலைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அந்த நீங்கள் கூறியது போன்று இந்த 3 தலைமைத்துவ என்கின்ற இந்த அடிப்படையிலே என்னை பொறுத்த மட்டில் நான் இந்த மாதிரி ஒரு விடயத்தை மைத்திரிபால் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த நாட்டிலே நாங்கள் எத்தனால் கொண்டாடுறதை நிப்பாட்டுவோம், குடு கொண்டாடுறதை நிறுத்துவோம், கஞ்சா கொண்டாடுறதை நிறுத்துவோம், சுவிஸிலே இருக்க பாரிய நிதி ராஜபக்ச அரசாங்கத்தினால் திரட்டப்பட்ட லஞ்ச ஊழல் நிதிகளை நாங்கள் கருப்பு பணத்தை இலங்கை கொண்டு வெள்ளையாக்குவோம், அதை மக்களுக்கு வழங்குவோம், ஏர்போர்ட்டை மூடி பசில் ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச போன்றவர்களெல்லாம் கைது செய்வோம், 1 கிலோ ரோட்டுக்கு 100 மில்லியன் என்றால் அதில் 300 மில்லியன்கள் போட்டிருக்காங்க, 200 மில்லியன் 1 கிலோமீட்டருக்கு என்றால் 100 கிலோமீட்டருக்கு எத்தனை பில்லியன்கள் செலவாயிருக்கின்றன, நாங்கள் கைது செய்வோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இன்று எனக்கும் உங்களுக்கும் தெரியும், ஏர்போர்ட்டை மூடி ஒருத்தரையும் கைது செய்யலை. ஏர்போர்ட்டால் வந்த பசில் ராஜபக்சவை கூட ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்காங்க. அதை விட பார்த்தீங்கன்னா குடுகடத்தின் ஒருத்தனையும் கைது செய்யலை, லஞ்ச ஊழல்ல எந்த ஒரு அதிகாரியும் கைது செய்யலை. முன்னால் இருந்த அமைச்சர்கள், ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் என்ற பெயர்கள் நம்ம மஹிந்தானந்த அழுத்துமைக்கெல்லாம் லஞ்ச ஊழல் என்று அவருடைய மனைவியாரே போய் சாட்சி சொல்லியிருந்தார். ஆனால் அவரை கூட கைது செய்யவில்லை. இந்த மறுபக்கம் ஜான்சன் பெர்னாண்டோ அவர்களை பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் ரூபாய்க்கு கண்டு அவர் வழக்கு சாதித்தார் அரசாங்கத்துக்கு எதிராக. எனவே அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே மக்கள் வாக்களித்தது ஒரு ஜனநாயக முறைக்கும், லஞ்ச ஊழலை எதிர்ப்பதற்கு தான் சிங்கள மக்கள் வாக்களித்தார்கள். தமிழ் பேசும் மக்களை பொறுத்தமல்ல ஒரு ஆட்சி மாற்றம் அதற்காக. எனவே இப்படி இருக்கின்ற பொழுது இன்று இவர் சிங்கள மக்கள் மத்தியிலே எதை வைத்து தமிழ் மக்களை பொறுத்தமல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள், முஸ்லீம் மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள், வாக்களித்தார்கள். ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தமல்லே ஒரு ஜனநாயக நாட்டிலே லஞ்ச ஊழலுக்கு எதிராகவும் தான் வாக்களித்தார்கள். அதாவது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திலே பாரிய ஒரு நிதி மோசடி நடைபெற்றது என்பதை நம்பினார்கள் மக்கள். அதனால்தான் சரத் பொன்சேகாவுடன் போட்டியிருக்கின்ற பொழுது கம்பஹாவிலே 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசமாக இருந்தது சரத் பொன்சேகாவும் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும். ஆனால் இந்த முறை 4660 வாக்கு தான் வித்தியாசம் கம்பஹா டிஸ்ட்ரிக்டிலே. இதை விட கரணி என்பது உங்களுக்கு ஜியார்ஜவர்தன காலத்தில் ஒரு பௌத்தர்களின் குகை. அந்த குகைக்குள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தோத்தார்கள், மைத்திரிபால அவர்கள் வென்றார்கள். 2005ஆம் ஆண்டுக்கு அப்புறம் மஹிந்த ராஜபக்ச கரணியில் தோத்த முதலாக தரம். இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது மைத்திரிபால தேர்தலை நோக்கி நகர்கின்ற பொழுது சிங்கள மக்கள் மத்தியிலே அவர் கூறிய வாக்குறுதிகளில் நிறைவு செய்யவில்லை. 20 திருத்த சட்டத்தை கொண்டு வர என்று சொன்னார்கள், தேர்தல் முறையை மாற்றுவோம் என்று கூறினார்கள், எதுவுமே நடைபெறவில்லை. எப்படி இவர் தேர்தலில் வெல்ல போகிறார்? இதிலே ரங்கநாதன் எப்பொழுது நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்விகளுக்கு அமைவாக இந்த முறை வருகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு வருகின்ற அந்த ஆட்சி என்பது
ஒரு நான் நினைக்கவில்லை அறுதி பெரும்பான்மையுடன் எந்த ஒரு அரசாங்கமும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பில்லை. நீங்கள் கூறியபோது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் கணிசமான வாக்குகள் கிடைக்குவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் இப்பொழுது பொதுஜன ஐக்கிய முன்னில் அவர் கேட்பார் என்று. ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்த மட்டில் அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட மாட்டார் என்பதை அறுதியாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 3 பிரிவாக வருகின்ற போது ஏதோ ஒரு 2 கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இவ்வாறு இந்த ஆட்சி அமைக்கின்ற போது எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் சிறுபான்மை மக்களை பொறுத்த மட்டில் இவ்வாறான ஒரு கூட்டு அரசாங்கம் அமைக்கின்ற போது தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இன்னும் சற்று தள்ளப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அறுதி பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று அது ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டு சேர்ந்த ஒரு ஆட்சி அமைக்கின்ற போது நான் நினைக்கின்றேன் ஏற்கனவே கூறிய சில விடயங்கள் அதிலே நாங்கள் கையாளக்கூடிய விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்படவில்லை அல்லது அவர்களை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பது வெறுமனே ஊடகங்களில் மட்டும் வந்த செய்தியாகவே போயிருக்கின்றது. இந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எவரையும் நீதிமன்றத்திலும் நிறுத்தவும் இல்லை, அவர்களை குற்றவாளியாக அவர்கள் காண்பிக்கவும் இல்லை. ஆனால் தெற்கில் பெரிதாக எதிர்பார்த்தது தெற்கில் மட்டுமல்ல வடகிழக்கு மக்கள் சர்வதேசமும் எதிர்பார்த்தது இவரை கூண்டில் அழைத்து விட்டுத்தான் தேர்தல் நடக்கப் போகுது என்ற விதமாக அவர் குடும்பம் நான் நினைக்கிறேன் மஹிந்த ராஜபக்ஷ பலத்த நாயிலிருந்து அவர் மனைவி வரையும் ஊழல் செய்ததாக கூறப்பட்டது. அவர் செய்தார்களா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அதை கூறினார்கள். அவ்வாறு செய்யப்பட்டவரை நாங்கள் விட மாட்டோம் என்று செய்யப்படவில்லை. நீங்கள் இன்னைக்கு அவர்கள் செய்தாரோ தெரியல என்று கூறுகிறீர்கள். அதுக்கான காரணம் அங்க கைது செய்யப்படவில்லை. ஆனால் அந்த 2000 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி முற்றுமுழுதான சிங்கள மக்கள் நம்பினார்கள். முற்றுமுழுதான சிங்கள மக்கள், அதாவது சுத்த இனவாதத்தை கக்கி தள்ளி இருந்தும் அந்த சுத்த இனவாதம் கக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை வெல்ல வைப்பதற்கு தயாராக இருக்கவில்லை. ஏனென்றால் சிங்கள மக்கள் நம்பினார்கள் இவர் லஞ்ச ஊழலின் பிறப்பிடம். நல்ல அழகாக சொன்னார் அரியநேந்திரன் அவர்கள். அவர் வீட்டில் இருக்கின்ற நாய் குடிக்கிற பால்ல இருந்து ரோட்டு வரை எல்லாம் லஞ்சம் என்று சொன்னார்கள். இவரையும் கைது. எனவே இன்று அரியநேந்திரன் அவர்கள் கூறுவது போல் அவர் உண்மை லஞ்சம் செய்தாரா என்பது எனக்கு தெரியவில்லை என்ற அளவுக்கு சிங்கள மக்கள் மாறியிருக்கிறார்கள். எனவே இது பாரிய ஒரு பிரச்சனை. சர்வதேச மட்டத்திலும் இலங்கை மட்டத்திலும் அவர்கள் கைது செய்யப்படவில்லை, அவர்களுக்கான விளக்கங்கள் நடத்தப்படவில்லை என்று. இதை நாளைக்கு அவர் வெல்ல விட்டு சொல்லுவார்கள் இல்லை இனவாதம் தான் வென்றது. ஆனால் உண்மையில் வெல்ல போவது யார்? இனவாதம் தான். இனவாதத்துக்கு அப்பால் லஞ்ச ஊழல்கள் மக்கள் நிரூபித்திருக்கார்கள். லஞ்ச ஊழல்கள் நடைபெற்று, ஆனால் மக்களிடம் பலமில்லை இவர்களை கைது செய்வதற்கு. இவர்களை கைது செய்ய விட்டதன் ஊடாக இனவாதத்தை காப்பாற்றியிருக்கிறார்கள். இது ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்க நினைக்கவில்லை? இனவாதத்தை காப்பாற்றிருக்கின்றார்கள் என்று சொல்வதை விட ரங்கா, இந்த தேர்தலும் இனவாதம் தான் வெல்ல போகுது. இப்ப கடந்த தேர்தலிலும் இனவாதம் தான் தீர்மானிச்சது. தென்பகுதி மக்களின் அரசியலை தீர்மானிப்பது இனவாதம். மஹிந்த ராஜபக்ஷ தோப்பது இனவாதம் பேசியும் இனவாதம் பேசாத மைத்திரிபால அவர்கள் பௌத்தர்களின் பிரதான கிளனியில் ஒரு மிக தெளிவான சட்டத்தரணிகள் ரீதியிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும். உங்களுடைய சந்தித்த பல சிங்கள சட்டத்தரணிகள் என்ன வாதங்களை முன்வைத்தார்கள்? அதாவது உங்களோட பா கவுன்சில் பிரசிடண்டே இன்றைக்கு பிஓவை சேர்மனாக இருக்கின்றார் மைத்திரிபால அவர்களுக்கு ஆதரவளித்து ஆரிய கஞ்சி பழங்கஞ்சி என்று சொல்வார்கள். அதாவது இந்த ஊழலுக்கு எதிரான ஒரு அரசியல் கருத்தியல் சிங்கள மக்கள் மத்தியிலே கிளர்ந்தெழுந்து வந்த பொழுது அதை லாபகமாக பயன்படுத்த தவறிய ஒரு பாரிய அரசியல் பிழையினை தற்போதைய ஜனாதிபதி செய்திருக்கிறார் என்று நான் எடுக்கிறேன். என்றால் அது சிங்கள மக்கள் மத்தியில் அந்த குறைபாடு ஏன் இந்த கையாலாகாத தனம் என்று கேட்கின்ற விற்பனர்கள் இன்று சிங்கள மக்கள் மத்தியில் இல்லாமல் இல்லை, சட்டத்தரணிகள் மத்தியில் இல்லாமல் இல்லை. ஆனால் இன்று எங்களுடைய இதில் 2 விடயங்களை பிரதம மந்திரி அவர்கள் போட்டார். ஆனால் ஜனாதிபதி சொன்ன நான் பாராளுமன்றத்தில் கையடிக்க மாட்டேன், பிரதம மந்திரியை கையடிக்க மாட்டேன். போலீஸ் இந்த லஞ்ச ஊழலை பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட போலீஸ், அதுக்கு பொறுப்பானவர் ஜோனா மருத்துங்க. அவர் இவரையும் கைது செய்யவில்லை. ஆனால் இந்த ஜோனா மருத்துங்கன்றவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர் முந்தி கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் அவருடைய பேர்தே பாட்டில இருந்து யுத்த வெற்றிக்கெல்லாம் போனவர் தான் ஜோனா மருத்துங்க. அவரை அவர் யுத்த வெற்றிக்கு ஐக்கிய கட்சியிலிருந்து ஒருவரும் போவதில்லை. ஆனால் ஜோனா மருத்துங்க அவர்கள் போவார் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு. அவர் போலீஸ் கைது செய்யவில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்றால் சட்டத்துக்கு இல்லாமல் ஒன்று உருவாக்கப்பட்டது எஃப்சிஐடி. அதன் தளபதியாக இருந்தவர் பிரதம மந்திரி. எஃப்சிஐடி விளங்கியதாக கூறினார். எஃப்சிஐடி விளங்கி யாரை கைது செய்தது? இல்ல இன்று வரை யார் கூட்டில் இருக்கிறார்கள்? நீங்க யோன் அமரதுங்க எப்படி காய்ச்சிங்கல்ல, இந்த யோன் அமரதுங்க அவர்கள் இப்பொழுது இந்த மத்திய கிழக்கு நாட்டில இருந்து வந்த 18 பேரை கைது செய்யப்பட்டிருக்கின்ற நாங்கள் லிஸ்ட் கூட கொடுத்தோம் அவர்கிட்ட.
தான் அதை விடுதலை செய்வதாக பாராளுமன்ற கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். இதுவரையில அவரையும் விடுதலை செய்யலை, வாயால் சொன்னா மட்டும்தானே. ஆகவே அதான் சொல்றேன், யோன் அமர்துங்க அவர்கள் என்று நீங்க அமைச்சர் என்ற பெயர் தான் இருந்தே தவிர இந்த இதுக்குள்ள எதையுமே அவர் செய்யவில்லை. பிடிக்கவில்லை, கஞ்சாயம் பிடிக்கவில்லை, அவினையும் பிடிக்கவில்லை, குடுவையும் பிடிக்கவில்லை. தமிழர்களை மாத்திரம் பிடித்தார்கள். போட்டாலே ஒரு பெண் போயிருந்தால், இந்த அரசாங்கம் வரவிட்டு ஒரு பெண் போயிருந்தா சுவிட்சர்லாந்துக்கு டூரிஸ்டால போன பொழுது முதுகிலே உனக்கு எப்படி காயம் ஏற்பட்டது என்ற போது, நான் கடைசி யுத்தத்திலே நான் இந்த விடுதலை புலிகள் மருத்துவ பிரிவுக்கு உதவி செய்த நான் சொன்னோம். அந்த பெண் இந்த சிறையில் கொழும்பு வெளிக்கடையிலே அடைக்கப்பட்ட அந்த பெண் இருக்கின்றார். எனவே அந்த உண்மையை சொன்னதற்காக அதே பெண் சும்மா சொல்லியிருந்தால் போயிருக்கலாம். எனவே அப்படியான கைதுகள் நடைபெற்றன. ஆனால் இந்த லஞ்ச ஊழல் கைதுகள் இதை சட்டத்தரணிகள் மட்டிலும் சிங்கள மக்கள் மத்தியிலும் என்ன மாதிரி பேசப்பட்டது இல்லை. இன்று இந்த மைத்திரியினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு பின்னால் இருந்த கோஷம் முழுக்க முழுக்க நேர்மையான சிங்கள மக்களுடைய பௌத்த கோட்பாட்டுக்கு அமைவான ஊழலுக்கு எதிரான தெளிவான குரல். அந்த குரல் அதான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அந்த குரல் இன்று எனக்கு நேர்மையான விமர்சனம் இருக்கிறது. இன்று மார்ச் 12 டிக்ளரேஷன் என்று வருகிற பொழுது சிங்கள மக்களும் தேரர்களும் முன்னணி சட்டத்தரணிகளும் புத்திஜீவிகளும் தான் சிங்கள மக்களும் தான் வருகிறார்கள். ஆனால் இந்த ஆட்சி மாற்றம், குட் கவர்னன்ஸ் போன்ற பதங்களை எல்லாம் பேசிய சிறுபான்மை அரசியல் தலைமைகள் இந்த குட் கவர்னன்ஸ் தொடர்பாகவோ இந்த ஊழலுக்கு எதிராகவோ எதையும் பேசியதாக தெரியவில்லை. அதாவது இந்த போராட்ட அரசியல் என்று இருக்கிறது, மற்றது மதில் மேல் பூனை என்று அரசியல் இருக்கிறது. இந்த மதில் மேல் பூனை அரசியல் செய்கிற பொழுது ஒரு பாதாளத்தில் பால் இருக்கும், ஒரு பாதாளத்தில் எலி இருக்கும். இது பாலுக்கும் ஆசை எலிக்கும் ஆசைப்பட்டால் இப்படியான கையாலாகாத அரசியல் நிகழ்வுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். இன்று நாங்கள் சிறுபான்மை அரசியல் தலைமைகளை பொறுத்தவரையிலே இன்று எங்களிடமிருந்து இந்த ஊழலுக்கு எதிரான குரல் கனதியாக வரவில்லை. நல்லாட்சிக்காக தேசிய ரீதியிலே பெரும்பான்மை சிங்கள பௌத்த மக்களோடு ஒன்று சேர்ந்து தேசியத்துக்கான ஒட்டுமொத்த நல்லாட்சி அரசியலுக்கான குரலை உரத்து வழங்குவதற்கான துணியினை, அந்த கோஷத்தினை சிறுபான்மை தலைமைகளிடமிருந்து ஏன் மேலெழவில்லை? அவ்வாறு மேலெழுந்திருந்தால் இலங்கையில் சிறுபான்மை அரசியலுக்கான வீச்சு மாறி இருக்கும். ஏனென்றால் 20வது திருத்தச் சட்டம் பேசப்படுகிற பொழுது ஒவ்வொரு சிறுபான்மை அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தொகுதி ஆசனங்களை பற்றியும் தங்களுடைய தொகுதி நிர்ணயத்தை பற்றியும் தங்களுடைய கட்சியின் அரசியல் எதிர்காலம் பற்றியும் பேசிக் கொண்டிருந்ததை தவிர அந்த நேரத்திலே சிறுபான்மைக்கான இனப்பிரச்சினை தீர்வு, சிறுபான்மைக்கான இந்த ஊழலுக்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் போன்ற விடயங்களை எல்லாம் பேசவில்லை. பேசுகின்ற துணி மாறி ஈட்டிலே ஜனாதிபதியுடன், பிரதமருடன், அமைச்சரவை பேச்சாளருடன் போன்றவர்களுடன் முரண்படுகின்ற ஒரு இன்சிடென்டல் பொலிட்டிக்கல் கிளைமேட் ஒன்று உருவாக்கப்பட்டது. ஆக இன்று எங்களுக்கு இருந்த இந்த ஆட்சி மாற்றத்தோடு இன்று 6 மாதம் ஆகிறது. ஜனவரியிலிருந்து ஜூன் வரையிலே 6 மாதம் முற்றுப்பெற்ற இந்த தருணத்திலே இந்த அரசியல் செல்நெறியினை மாற்றுவதற்கான எங்களுடைய சிறுபான்மை அரசியலை இன்னும் ஒரு பரிமாணத்துக்கு இட்டுச் செல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பேற்றவர்கள் இன்று ஏதோ இலக்குகளை மறந்து இன்று போதாக்குறைக்கு அடுத்த அரசியல் கள நிலவரத்திலே ஏற்பட இருக்கின்ற மாற்றங்களுக்கு வியூகங்கள் அமைக்கின்ற திராணியையும் இழந்து இன்று சூனிய புள்ளிக்கு வந்திருக்கிறார். அதுல ஒன்று நீங்க சொல்றதுல ஒன்று சொல்ல வேணும். இந்த சிறுபான்மை அரசியல் தலைமை என்று கூறக்குள்ள எங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டில் நாங்கள் அந்த ஊழல் அல்லது அந்த விடயங்கள்ல நாங்கள் நினைக்கவில்லை நாங்கள் அதில் சம்பந்தப்படுவோம் என்று. ஏனைய சிறுபான்மை கட்சி தலைமைத்துவங்களும் ஊழலை பற்றி கிடைக்க முடியாத ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்மார் தான் இதுலேயும் அமைச்சர்மாராக இருக்காங்க. அவர்கள் எப்படி தங்களுக்குள்ள ஊழலை வச்சுக்கொண்டு இன்னொரு ஊழல் குற்றச்சாட்டை பற்றி கிடைக்க முடியும்? அதுதான் அங்க இருக்க பிரச்சனை. அதனால அவங்க மௌனம் சாதித்தாங்க. இதுதான் உண்மை. அதாவது
பழைய வைன் புதிய போட்டிலில் வந்தது. அதான் புதிய போட்டில வந்திருக்கு. பழைய வைன் தான். ஆனால் மக்கள் பழைய பழைய வைனை வேண்டாம் என்றவுடன் அது புதிய வடிவத்திலே வந்திருக்கிறது. இந்த வகையிலே அதாவது இன்று இருக்கின்ற நிலைமையில் அறிந்தவர்களே, ஜனாதிபதி அவர்கள் சிங்கள மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. 20 திருத்த சட்டத்தை கொண்டு வரவில்லை. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை கொண்டு வர சொன்னார். அதாவது தகவல் அறியும் உரிமையை கொண்டு வர சொன்னார். அதை விட ஒடிஜிங் ஜெனரல் இதை கொண்டு வான்னு சொன்னார். அதை கொண்டு வரவில்லை. போன்ற பல விடயங்கள். அதை விட இன்று பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. இன்று 19 திருத்த சட்டத்திலே அரசியலமைப்பு சபை உருவாக்க முடியும். ஏன் 7 பேர் பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் 3 பேர் தான் அந்த சிவில் சொசைட்டி. அந்த சிவில் சொசைட்டி ஆக்கள் வராட்டியும் இன்று பாராளுமன்றத்திலே 7 பேர் இருக்கின்ற பொழுது அந்த கனபூர்ண என்று சொல்லுகின்ற அந்த முடியம் இருக்கிறது. அதாவது அவர்களுக்கு அந்த எண்ணிக்கை இருக்கிறது என்றால் கோரம் இருக்கிறது, அந்த கோரம் காணும். ஆனால் அதை உருவாக்கவில்லை. அதை இந்த அரசாங்கம் தவறவிட்டிருக்கிறது. அதை உருவாக்கினால்தான் இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன், இண்டிபெண்டன்ட் போலீஸ் கமிஷன் என்ற 9 கமிஷனையும் கொன்ற முடியும். ஆனால் அதை திட்டமிட்ட முறையில் கொன்றாம ஆக்கியிருக்கிறார்கள். எனவே இன்று கொன்றப்பட்டது எப்படி 13வது திருத்த சட்டம் அரசியல் அமைப்பிலே புத்தகத்தில் இருக்கிறதோ, நடையில் இருக்கவில்லை, புத்தகத்தில் புத்தகத்தில். அதே மாதிரி இந்த 19வது திருத்த சட்டம் புத்தகமாகத்தான் இருந்திருக்கு. ஒரே இடத்துல தான் பயன்படுத்தப்பட்டது. என்ன, சாம்பூர்லே தமிழ் மக்களுக்கு காணியை கொடுங்கள் என்று சொல்லி பிரசிடென்ட் கெசட் நோட்டிபிகேஷன் பண்றார். 19வது திருத்த சட்டத்தை பயன்படுத்தி இந்தியன் கம்பெனி வலக்கையால கொடுத்தது, இடக்கையால எடுத்தது, சொல்ற மாதிரி எடுக்கப்பட்டது. இதைத்தான் நடைபெற்றது. இதை விட 19வது திருத்த சட்டம் கிடப்பில், 20வது திருத்த சட்டம் கிடப்பில். எப்படி இவர் சிங்கள மக்கள் மத்தியில் போவார்? அதுல என்ன பிரச்சனைடா ரங்கா, உண்மையில ஜனாதிபதியை பொறுத்த மட்டும் அவர் உண்மையா நேர்மையானால் அதுல எந்த ஒரு அவர் மாற்று கருத்தும் இல்லை, அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா ஜனாதிபதிக்கு ஆட்சி மாறணும் சொல்றது கூட நான் ஏற்றுக்கொள்றேன். நான் பல மேடைகளில் பேசியிருக்கேன். இது நல்ல ஆட்சியும் இல்லை, ஆட்சியும் மாறல, ஜனாதிபதியை மட்டும்தான் மாத்திருக்கிறோம். அப்ப ஜனாதிபதியை மாற்றி ஒரு ஆட்சி மாற்றதாக இருந்தால் அவர் ஒரு அரசாங்கம், அவர் தேர்தலில் பாராளுமன்றத்தை கலைத்து இனிமேல் வாரதுக்கு நேரம் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தால் தான் அது நல்ல ஆட்சி. ஆனா இப்பொழுது இருந்தவர்கள் எல்லாம் கல்லாட்சி. இப்ப இதுல இருந்து கொண்டு அங்க பாக்குறது நீங்க பாத்திருப்பேன். சிஸ்டம் அமைச்சர் பதவி எடுத்துக்கொண்டு பௌத்ரா வன்னியார் ஆட்சி தொடக்கம் நீங்க பாத்துறீங்க. பிறகு அங்கால போய் மாறிட்டு பிறகு மஹிந்த ராஜபக்சோட வேட்டிக்குள்ள ஷால் வைக்க நிக்காவும் சரியோ. இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. அப்ப அவர் எப்படி ஜனாதிபதி சொன்ன விடயங்களை சாதிக்க முடியும்? நம்ம பார்த்தாமானே 19வது அரசியல் அமைப்பை கூட பெரிய கஷ்டப்பட்டு தள்ளி உருட்டி எடுத்து மலையை பிடுங்கி மாமரத்துல சாத்தி தானே கொண்டு வந்தது, லேசா கொண்டு வரலையே. இதுதான் பிரச்சனை. இப்ப இருக்கிற அந்த அரசாங்கத்தில் இப்ப இருக்க அமைச்சர்கள், இப்ப இருக்க 6 எதிர்கட்சி என்ன தெரியாது. நேற்று நீங்க பாராளுமன்றத்துக்கு வந்து இவர் கேட்கிறார், இவன் ஜேவிபி நம்மளோட பாராளுமன்ற உறுப்பினர் கேட்கிறார், எதிர்கட்சி தலைவர் ஆரண்டி சொல்லணும் எனக்கு சொல்றார். அவன் எதிர்கட்சியை இல்லாம தான் வந்து கொண்டிருக்கு. அது சொல்றதுக்கும் பயமா இருக்கு, சொன்னா சம்பந்தமாக சொன்னா ஒரு தமிழருக்கு போயிருமான்றதும் பயமா இருக்கு. அப்படிதான் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கு. கண்டு தண்ணி தெரியுமா நினைக்கிறேன். இந்த வகையிலே இன்று ஜனாதிபதி அவர்கள் இந்த போகின்ற தேர்தலிலே இன்று ஜனாதிபதியால் கூறப்பட்ட வாக்குறுதிகள் சிங்கள மக்கள் மத்தியில் நிறைவேற்றப்படாத நிலைமை காணப்படுகிறது. இதை மஹிந்த ராஜபக்சவர்கள் ஒழுங்காக பயன்படுத்துவார். இது தேர்தலில் என்ன மாற்றத்தை உருவாக்கும்? இன்று இந்த திடுமென்று கலைக்கப்பட்ட இந்த பாராளுமன்றம் எதிர்காலத்திலே நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவருடைய அரசியல் நகர்வுக்கு சாதகமாகவே அனைத்து நிகழ்தகவுகளும் இடம்பெற்றிருக்கிறது. இங்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மீண்டும் பிரதமர் வேட்பாளராக மாற்றுக் கட்சியினால், அதாவது SLFP-யுடைய மாற்றுக் கட்சியினால், நான் நினைக்கிறேன் UPFA என்கிற பொதுஜன ஐக்கிய முன்னணியிலே மீண்டும் களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அந்த கட்சி அரசியலிலே குதிக்கிற பொழுது மஹிந்தருடைய மீண்டும் அவருடைய தேசிய கேரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி, அந்த தேசிய வசீகரம் மீண்டும் கட்டியெழுப்பப்படும். அந்த தேசிய வசீகரம் மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷ என்கின்ற அடையாள சின்னத்தினூடாக கட்டியெழுப்பப்படுகிற பொழுது
தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய கவர்ச்சியை அது மிகைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் இங்கு SLFP துண்டு துண்டாக சிதற வாய்ப்பு இருக்கிறது. ஆக அதே நேரம் இதில் 20வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்படாமல் இந்த பாராளுமன்றத்தை கலைத்ததனால் அது ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாசியாக அமைந்துவிட்டது. என்றால் வீராசார பிரதித்துவத்தினால்தான் இவ்வளவு காலம் ஐக்கிய தேசிய கட்சி ஏதோ எதிர்கட்சியிலேனும் தப்பி பிழைத்துக் கொண்டு அரசியல் செய்தது. வீராசார பிரதித்துவம் எப்போதோ இல்லாமலாக்கப்பட்டிருந்தால் ரணில் விக்ரமசிங்க இன்று எதிர்கட்சி தலைவராக நீண்ட காலம் இருந்திருப்பாரா என்கிற கேள்விக்குறி கூட இருந்த காலம் இருந்தது. ஏனென்றால் அந்த அளவுக்கு பொதுஜன ஐக்கிய முன்னணியுடைய அரசியலும் மஹிந்த ராஜபக்சவுடைய வசீகர அரசியலும் செல்வாக்கு செலுத்தியிருந்த காலங்கள் இருந்தது. இன்று மீண்டும் 100 நாள் 100 சொச்ச நாள் பிரதமராக தற்பொழுது வழமை போல் 168 நாள் பிரதமராக அவர் கலைந்த போதிலும் கூட இன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு 20வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்படாமல் இந்த பாராளுமன்றம் கலைந்ததனால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வெற்றி கிட்டியிருக்கிறது. ஆக இந்த அரசியல் நிகழ்தகவுகள் இந்த சமநிலையை வைத்து பார்க்கிற பொழுது எந்த விதத்திலும் இது தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய எதிர்கால அரசியலுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலைகள் இருப்பதாக தெரியவில்லை. நீங்கள் இந்த வகையில் பார்க்கிறீங்க? இதுல இப்ப 6 பிரதமரா வருவார் கூட தெரியாம இருக்குது. சரி, இப்ப இந்த பொதுஜன ஐக்கிய முன்னணியில் சில நேரம் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி அமைத்து அவர் பிரதமரா வந்தா கூட எதிரும் புதிருமான ஒரு நடவடிக்கையா தான் இருக்கு. மஹிந்த ராஜபக்சையும் மைத்திரிபால சிறிசேனாவும் சேர்ந்து ஆட்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமான்ற கூட ஒரு கேள்விக்குறி. ஆனால் இப்பொழுதுக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இவர் 168 நாள் பிரதமர் என்ற அந்த அந்தஸ்தோட விலகினாலும் கூட எதிர்வரும் இந்த தேர்தலில் அவர் பிரதமராக வந்தால்தான் இப்பொழுதுக்கின்ற ஜனாதிபதிக்கு ஒரு பக்கபலமாக இருந்து சில விடயங்களையாவது சிறுபான்மை மக்களுக்கான சில விடயங்களையாவது சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இவர் ரணில் விக்ரமசிங்க பிரதமரும் இல்லாமல் எதிர்கட்சிக்கு பழைய வடிவை குந்துனாராக இருந்தால் எந்த ஒரு விடயமும் அது பாதிப்பு கூடுதலாக ஒட்டுமொத்த நாட்டுக்கு மட்டுமல்ல, கூடுதலாக சிறுபான்மை மக்களுக்கு எங்களுக்கு அரசியல் தீர்வு விடயத்தில் கடும் பாதிப்பு இருக்கிறது. கருணா அவர்கள் பிரிவதற்கு கூட நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரியா இருக்கின்ற பொழுதுதான் பிரபாகரன் கருணாவிலும் பிரிய ஏற்பட்டது. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு பயம், உண்மையில் ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருந்தா வடக்கு முதலமைச்சர் CB விக்னேஸ்வரனும் சுரேஷ் ரவிச்சந்திரனும் பிரிந்திருவார்களா என்ற அளவுக்கு ஒரு புத்திசாலியான ஒரு அரசியல் காய்நகர்த்தரை ரணில் விக்ரமசிங்க செய்வார் தான் சொன்னார்கள். மஹிந்த ராஜபக்சவும் மைத்திரிபால சிறிசேனர்களோ கொலையை செய்யக்கும் முதலே மக்களுக்கு தெரிந்து விடுவோம். ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு கொலையை செய்தார் என்றால் அது எத்தனையோ ஆண்டுகள் கழித்து தான் தெரியுமா யார் அந்த கொலையை செய்தார். அவ்வளவு தூரம் ஒரு அரசியல் தந்துடுவார். ஆனால் இந்த காய் நகர்த்தல் கூட அவர் அழகாக நகர்த்தியிருக்கிறார். அதாவது தான் தேர்தலில் கேட்டு வெல்ல முடியாது என்பதனை உணர்ந்த பல முறை அவர் 2002ஆம் ஆண்டு கூட எப்படி ஆட்சி அமைத்தார். அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகமாக இருந்த SP திசாநாயக்காவையும் GL பீரிஸையும் எடுத்தார். அதே மாதிரி 2015ஆம் ஆண்டும் அதே கட்சியின் செயலாளர் மைத்திரிபால அவர்களை எடுத்தார். என்று சொன்னால் அவருக்கு தெரியும் தேர்தல் ஆணையாளர் கட்சி தலைவர்களை அவர் அங்கீகரிப்பதில்லை. நீங்கள் சட்டத்தரணி செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் த பார்ட்டி தான் என்டைட்டில்டு டு தி இந்தியா பார்ட்டி. அதனால் எப்பயும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இலக்கு வைப்பது அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகம் அவர்களை SP திசாநாயக் அவர்களை எடுத்தார். இந்த முறை மைத்திரிபால சிறிசேன அவர்களை எடுத்தார். எனவே அவர் எப்பொழுதும் அந்த கட்சிகளை உடைத்துத்தான் அவர் ஆட்சிக்கு வந்தவர்கள். அதான் அண்மையிலே நான் பார்த்தேன், சுவிஸிலே கருணா அவர்கள் பேசுகின்ற ஒரு உரை ஒன்று, நான் நினைக்கிறேன் அதை நாங்கள் இணைத்துக் கொள்ளும் இந்த நிகழ்ச்சியிலே. அவர் குண்டர் ரவுஃபக்கீமுடன் பேசிக் கொண்டிருந்தோம். இருந்தாலும் ரவுஃபக்கீம் சொன்னார், நான் போகிறேன் இலங்கைக்கு, என்னால் உங்களால் பேச முடியாது என்று விட்டு சென்று விட்டார் என்று கேட்டால், கேட்டபொழுது சொன்னார், இல்லை அத்தாவுல்லா பிரிய போகிறார். ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் அத்தாவுல்லாவும் இருக்கிறார், ஆனா ரவுஃபக்கீம் இருக்கிறார். அவர்கள் 2 பேரையும் உடைத்து விட்டார் ரணில் விக்ரமசிங்க. அப்படி சொல்லிக் கொண்டிருந்த கருணா இப்படி எல்லாம் எங்களுக்கு பலம் இல்லை, பிரச்சனை இல்லை, நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்று சொல்லி சொன்ன கருணாவை அந்த பேச்சுவார்த்தை முடிந்து கைதட்டி வந்து 2 வருஷத்தில் கருணா பிரிந்து விட்டார். கொடுத்து முன்னைக்கு பேச்சுவார்த்தை மீசைக்கு வந்து இந்த முறை எல்லாம் வந்து நீட்டா வந்து எல்லாம் பார்த்த ஒரு விடிய பார்த்த வைக்குமா காணது எங்கண்ட அவர் திரும்பி ஓடித்தார். அப்ப என்ன பிரச்சனையா போனவர் நாங்க கொஞ்சம் அடுத்த பீரிஸ் மில்ந்த முறை கேட்டா
அங்க அத்தாவுல்லான்றால் குழப்பி தராம், அவர் தலைமாப்பதி அவர் பறச்சு தராம், இவர் ஊர்றாராம் சொன்னார் அவர். அப்ப இதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னென்றால், இலங்கையில் இருக்க எல்லா இன மக்களும் வந்து இன்றைக்கு தலைவன் இல்லாம திண்டாடி கொண்டிருக்காங்க, சிதறி கொண்டிருக்காங்க. எனவே ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பிரித்தாள்வதிலே அவர் பிரித்தானியாவையே வென்றவர். எனவே அந்த வலைக்குள் இன்று நான் நினைக்கிறேன் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் மைத்ரிபால அவர்களும் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் போல்தான் விளங்குகிறது. இல்ல இங்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் அவரை சுற்றியுள்ள அணியினருக்கும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு அடைக்கலம் தேவை. ஆகவே தற்பொழுது உள்ள அரசாங்கம் ஸ்திரமாக இருந்தால் மைத்ரிபால சிறிசேன. ஆனால் இந்த 2015ஆம் ஆண்டு மக்கள் அளித்த வாக்கின்படி இந்த ஊழல் லஞ்சக்காரர்களை கைது செய்திருந்தார் இன்று மைத்ரிபாலின் கைகள் ஓங்கி இருக்கும். மஹிந்த ராஜபக்ச அவர்களின் கைகள் ஓங்கி இருக்கும், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கைகள் ஒளிஞ்சிருக்கும். ஆனால் அவர்களின் அதற்கான குற்றங்களை இன்று உண்மையாக குற்றம் செய்தார்கள் தெரியாத அளவுக்கு பிரதம மந்திரியின் கீழ் இயங்கிய FCID என்ன அதுக்கு தமிழ் பேர் FCIDக்கு நினைக்கிறேன் பொருளாதார இன்வெஸ்டிகேஷன் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் அது வந்து இயங்கவில்லை. அதன் ஊடாக எந்த ஒரு இன்று வரை பாருங்கள் அந்த காலத்தில் இருந்த RDA அமைச்சின் செயலாளர் வீதி அபிவிருத்தியின் செயலாளர் பிரேமசி அவர்களை விசாரணை கூட உட்படுத்தவில்லை. அதே மாதிரி முன்னாள் நிதியமைச்சின் செயலாளர் PV ஜெயசுந்தர் அவர்களை விளக்கத்துக்கு உள்ளாக்கவில்லை. ஒன்றையும் விளக்கத்துக்கு ஆக்கவில்லை. எல்லாரும் இன்று அவர்கள் வீரர்களாக சிறை சென்ற செம்மலாக அளவுக்கு அவர்கள் குற்றவாளி இல்லாமல் என்று வெளியில வருகின்ற ஒரு நிலைமையை காணக்கூடிய என்று பார்த்தால் பசில் ராஜபக்ச அவர்களும் முந்தி கூட 10% என்று சொன்னார்கள். இன்று ஒன்றுமில்லாத ஆளாக வெளியில் வருகின்ற அந்த குற்றவாளியே இன்று இந்த பிரதம மந்திரியின் கீழ் இயங்கிய இந்த FCID குற்றவாளிகளை சுற்றவாளியாக்கி இருக்கிறது. நாங்கள் சட்டத்தில் குற்றவாளிகளை சுற்றவாளியாக்கின்ற நிலைமை காணப்படுறது. இதனால் சிங்கள மக்கள் மத்தியிலும் ஒரு ஒரு நம்பி ஏமாந்த ஒரு நிலைமை. அட ஏன் இவர்கள் கைது செய்யவில்லை, அவர்கள் அப்ப உண்மையில் குற்றம் செய்யவில்லையா, பயப்படுறாங்களா? அதாவது பேசப்பட்ட உலகத்திலேயே அதிகூடிய நிதியில் செலவிடப்பட்டதான் கட்டுநாயக்க ஹைவே என்பார்கள். கிளம்புண்டு கோல் ஹை 400 மில்லியனுக்கு 1 கிலோமீட்டர் என்று போடப்பட்டன்னு சொன்னார்கள். எதுவும் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவும் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலையும் ஊடகங்களுக்கும் சொன்ன விஷயம் தான் வந்திய தவிர நிரூபிக்கையும் இல்லை, அதை செய்திருக்கலாம். கடந்த கிழமை பார்லமெண்டத்திலேயே ஜோனமருத்துங்க அவர்களின் அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்திலே கேட்கப்பட்ட கேள்வி, நீங்கள் இவ்வளவு மோசடிகள் என்றீர்களே, இவ்வளத்தை கொண்டீர்கள் என்றார். அப்பொழுது அவர் கூறிய விளக்கம், 2 கிழமையில நான் வெளியில கொண்டுருவேன், உலக வங்கி இதற்கான விசேஷ விசாரணையை ஆரம்பித்திருக்கிறது. $4 பில்லியன் மேற்பட்ட பணம் துபாயிலே ஒரு நாளில் ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதிகளிலே மாறி இருக்கிறது. அதெல்லாம் வெளியில் கொண்டு வருவார். இந்த பார்லிமெண்டமே கலைந்து விட்டார்கள். எங்க அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டம் நடக்க போறது, எங்க ஒரு வெளியில கொண்டு வர போறார், யார் குற்றவாளி, மக்கள் குற்றவாளிகளுக்கு வாக்களிக்க போறாரு. அப்படிதான் போகுது, குற்றவாளிகளுக்கு மக்கள் வாக்களிக்க. எனவே இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமைக்குள் மைத்ரிபால அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். எனவே இதில் வெற்றியடைந்தவர்களா ஐக்கிய தேசிய கட்சி காணப்படும். ஐக்கிய தேசிய சொல்லும் பாருங்கள் குற்றவாளிகள் என்று சொல்லும். அதை கைது செய்யாத குற்றத்தை மைத்ரிபால அவர்களின் தலைமையில் போடும். அப்ப 2 பேரும் விழுகிற பொழுது அந்த விழுகிற அந்த 2 குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பவர்களாக ஐக்கிய தேசிய கட்சி மாறக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. கடந்த 2 மாத காலமாக, 1 அல்லது 1.5 மாத காலமாக இந்த ஜனாதிபதி அவர்களும் வெளிப்படையாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம் என்கின்ற துணையில் பேசத் தொடங்கிறது. நீங்கள் கவனித்தீர்கள். இந்த சட்டத்துறையில் ஒரு தெளிவான வாசகம் இருக்கிறது. நீதி செலுத்தப்படுவது என்பதை விட நீதி செலுத்தப்படுவதாக காண்பிக்கப்படல் வேண்டும் என்று ஒரு வாசகம் இருக்கிறது. என்றால் அப்பொழுதுதான் பொதுமக்களுக்கு தெரியும் இந்த குற்றவாளிக்கு இந்த ப்ரொசீஜர் இருக்கிறது, இந்த ப்ரொசீஜர் அடிப்படையில் இந்த தண்டனை கிட்டும் என்று. தற்பொழுது என்னென்றால் வெறும் இந்த அடுக்கிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரமாக முடிந்துவிட்டது. தற்பொழுது இவர்கள் இந்த குற்றவாளிகளாக இருந்தவர்கள் எல்லாம் தற்பொழுது மீண்டும் போராளிகளாக, மக்களுடைய அனுதாப வாக்குகளை வெற்றி கொள்ளத்தக்கவர்களாக மாறி இருக்கிறார்கள்.
மாற்றப்பட்டிருக்கார். அதாவது இங்கு நடந்த அது மாற்றப்படாமல் இருந்திருந்தால் மைத்திரிபாலன் கைகள் ஓங்கி இருக்கும். எனவே மைத்திரிபால அவர்களின் கைகளை ஓங்கக்கூடாது என்பதிலே அரசாங்கத்துக்குள் உட்பட ஒரு வேலை திட்டம் இருந்திருக்கிறது. அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உடைக்கணும் என்றால் அங்கு சமபலம் உருவாக்கப்பட வேண்டும். அப்ப சமபலம் எப்படி உருவாக்க முடியும்? மஹிந்த ராஜபக்சவுடன் அரசாங்கத்தில் எந்த களவு நடக்கவில்லை என்பதை நிரூபித்தால்தான் மைத்திரிபால அவர்கள் சொல்வது பொய்யாக இருக்கும். எனவே தான் இது பலங்களை உருவாக்க முடியும். அந்த பலம் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இங்கு இன்னும் மறு கோணத்தில் பார்க்க வருகிற பொழுது இங்கு என்னதான் இந்த வேலை திட்டங்கள் நடந்தேறினாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் அவர்கள் தென்னிலங்கையினுடைய ஜனரஞ்சக அரசியலை மறந்து விடுவார். தென்னிலங்கை ஜனரஞ்சக அரசியலை அவர் மஹிந்த ராஜபக்சவுடைய வெற்றி அந்த ஜனரஞ்ச அரசியலை கொண்டு செல்லுகின்ற திராணி அவரிடம் இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சி தலைவரிடம் இந்த சுத்துமாத்து வேலை திறன் இருந்தது. இதன் மூலம் தொடர்ந்தும் தன்னுடைய பதவியை தக்க வைக்கலாம் என்கின்ற ஒரு முனைப்பிலேயே தொடர்ந்தும் அரசியல் செய்து வருவார். ஆனால் அந்த ஒவ்வொரு முறையும் அவர் சதிவேலை பின்னுவதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமைகள் அதனுடைய பயனை அனுபவிப்பதுமாகத்தான் வரலாறு கடந்த காலம் இருந்து வந்திருக்கிறது. உதாரணமாக எல்டிடிஇ உடைத்த கதையாக இருக்கலாம். உடைத்தவர் உண்மையில் விடுதலை புலிகளில் பிரபாகரன் அவர்களின் தலைமையின் கீழ் கருணா அவர்களும் இயங்கியிருந்தால் இன்றும் கருணாவும் செல்வாக்கு பொருந்தவராக இருந்திருப்பார். துரதிருஷ்டவசமாக அடுத்த முறை அவர் பாராளுமன்ற தேர்தலை வெல்லுவாரா என்பது கூட ஒரு கேள்விக்குறியாகி இன்று ஒன்றுமே இல்லாத ஒரு தளபதி கேர்னலாக இருந்தவர் கேர்னல் கருணா என்பவர் முரளிதரனாக மாறி இன்று ஒன்றும் இல்லாமல் போறதுக்கு இந்த அரசியல் கணிப்பீடு ஒரு அடுத்த கட்டத்தில் அடுத்த பிரதி விளைவாக பார்க்கிற பொழுது சில வேளை அப்படி ஒரு மோசமான ஒரு சந்தர்ப்பத்திலே இன்கேஸ் மஹிந்தவும் மைத்திரியும் ஒரு கூட்டு அரசியலுக்கு உடன்பட்டு விட்டால் வேறுடைய அரசியல் முற்றுப்பட்டு அப்படி வரது வாய்ப்பும் இருக்கிறது. இல்லாமலும் இல்லை. ஏனென்றால் இன்று இருவரும் சந்திப்பதாக இருந்தது, அது நடைபெறவில்லை. இல்ல முந்த நாள் சந்தித்தார்கள். அவர்களோடு உடன்பாடு ஏற்படவில்லை. முந்த நாள் பிரசன்னா ரணதுங்க அவர்களின் வீட்டிலே உண்மையில் ரணதுங்க அதாவது அவர்கள் எப்பயும் அர்ஜுன ரணதுங்க வந்து மைத்திரியுடைய எதிர்கட்சியில் இருந்தால் பிரசன்னா அவர்கள் ஆளுங்கட்சியில். எனவே அவர்கள் எப்பயும் அப்படித்தான் இருப்பது. இப்பொழுது அர்ஜுன தங்க அரசாங்கத்தில் இருக்கிற பிரசன்னா அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்றார். எனவே அப்பொழுது யார் வந்தாலும் ரணதுங்க ஃபேமிலி வந்து ஒரு ஆட்சி நடத்துகின்றவர்களாக இருப்பார்கள். எனவே அந்த வகையில் பிரசன்னா அவர்களின் வீட்டிலே முந்த நாள் இரவு பாசனம் நடைபெற்றது. அதில் 87 பொதுஜன ஐக்கிய முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் அர்ஜுனா கலந்து கொண்டார். அதில் பிரசன்னா அவர்கள் அர்ஜுன சகோதரர் அவர்கள் அதில் குறிப்பாக 87 பாராளுமன்ற உறுப்பினர்களே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். டக்ளஸ் தேவானந்தா அவர் மைத்திரிபால வீட்டே காலமே சாப்பிடுவார். நைட் சாப்பாடு வந்து மஹிந்த ராஜபக்ச வீட்டிலே சாப்பிடுற பொழுது டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அதே போல் சாப்பாடு அவற்றை விட்டு இப்ப போறதுன்னா சுமந்திரன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அவருக்கு போகலாம் போயிட்டா அங்க அவர் போயிருப்பார். ஆனா சுமந்திரன் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்க ரணில் விக்ரமசிங்க வீட்டை அவரால் சாப்பிட முடியவில்லை. அதில் அவர் மஹிந்த ராஜபக்சவுடனும் மைத்திரிபாலனும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சுமந்திரன் அவர்கள் தொடர்ந்து அங்கு சாப்பிட்டு கொண்டிருப்பார். ரணில் விக்ரம சாப்பிட முடியவில்லை. விருந்து மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனா உண்மையில் எங்கட சீஃப் மினிஸ்டர் தான் உண்மையில் உணவு சாப்பிடாம வடக்கில் தனி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அத்தாவுல்லா அவர்கள் மற்றது பலர் வந்து உண்மையில் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 74 சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு கலந்து கொண்டார். அப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் இவர்கள் அரை மணித்தியாலம் சந்தித்து விட்டு சொன்னால் அவரிடம் அலுவல் இருக்கிறது போயிட்டு வாருங்கள் போய் மைத்திரிபால சிறிசேன அவர்களை சந்தித்து வந்தார். பழைய ஜனாதிபதியா புதிய ஜனாதிபதி சந்தித்து வந்தார். ஆனா பழைய ஜனாதிபதியை சந்திக்கத்தான் 87 பேரும் காவல் இருந்தவை பிரசன்னாண்ட வீட்டை. பழைய ஜனாதிபதி அரமணித்தியாலம் தான் 87 பேருக்கும் ஒதுக்கி கொடுத்தவர். அங்க புதிய ஜனாதிபதியை சந்திப்பதற்கான அவர் அந்த 87 பேர் அவருடன் இருப்பதை
அவர் ஒரு பேரம் பேசும் சக்தியாக ஒரு எவிடன்ஸா வைத்துக்கொண்டு அவர்களை வைத்துக்கொண்டு அங்கு டீல் பேச பேசலாம். 87 பேர் என்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள், உங்களுடைய முடிவு என்னவாக இருக்கிறது என்பதனை நீங்கள் பேசினார். ஆனால் அதில் நான் ஒரு வகையில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி கண்டிருக்கிறார். அவர்கள் இருவரையும் பிரிப்பதை விட மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த ஜனாதிபதி அவர்களே கூறினார், முன்னாள் ஜனாதிபதி கூறினார், நான் பல தவறுகளை விட்டிருக்கின்றேன், என்னிடம் பலரின் ஃபைல்கள் இருக்கின்றன, ஆனால் அவர்களை நான் குற்றஞ்சாட்டவில்லை, நான் அவர்களை கைது செய்யவும் இல்லை, அவர்களை லஞ்ச ஊழல் வழக்கு நான் செய்யவும் இல்லை என்று சொன்னார். ஆனால் முன்னாள் ஜனாதிபதியை ஒத்துக்கொண்டவர்களை கூட இந்த பிரதம மந்திரி தலைமையில் FCID கைது செய்யவில்லை. எனவே இந்த குற்றவாளிகள் சுற்றவாளிகளாக திரிகின்ற ஒரு நிலைமையும் காணப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையினால் இன்று முன்னாள் ஜனாதிபதியுடன் இருந்தவர்கள் குற்றவாளிகளா என்று பாமர மக்கள் கேள்வி கேட்கின்ற அளவுக்கு நீதிமன்றங்களிடம் இவர்களின் ஊழல்கள் நிரூபிக்கப்படவில்லை, அதாவது சமர்ப்பிக்கப்படவில்லை. நிரூபிக்கப்படவில்லை கூடவில்லை, சமர்ப்பிக்கப்படவே இல்லை. நிரூபிக்கப்படுறதுக்கான ஆதாரம் இருந்தது. இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் அரியநேந்திரன் அவர்களே, பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது இரான் விக்ரம மற்றது ஹரிஷடி சில்வா எல்லாம் உலகத்தை பேசினார்கள். இப்பொழுது ஹரிஷடி சில்வா டாக்டர் ஹரிஷடி சில்வா ஒன்றும் செய்யவில்லை, ஈரான் ஒன்றும் செய்யவில்லை. பேசிய வார்த்தைகள் எல்லாம் மெழுகுவர்த்தி போல எரிந்து முடிந்தன. எனவே இது மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியை பிரகாசித்தெரிக்க வைத்தது. உண்மையில் இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை, அவர் நன்றாக நடத்திருக்கிறார். அதான் மஹிந்த ராஜபக்ச ஒத்துக்கொண்டதை கூட என்று நிரூபிக்க முடியாத ஒரு, அவர் சொன்னார் எங்கள் அரசாங்கத்தில் குற்றங்கள் நடந்திருக்கிறது. ஆனா இதுல ஒரு ஒன்று வரும் ரங்கா, இந்த தேர்தலுக்கான பிரச்சாரமாகத்தான் பாவிக்க போறாங்க. ஒரு ஆக்களை 2 தரம் மக்கள் நம்ப மாட்டினமே. ஜனவரி 8ஆம் தேதி மக்கள் நம்பினார்கள், அவர்கள் கள்ளர்கள் தான். பௌத்தர்கள் பிரதானமாகின்ற கலனிலேயே மஹிந்த ராஜபக்ச தோத்தார். பௌத்தர்கள் பிரதானமாகின்ற கம்பஹாகில் மஹிந்த ராஜபக்ச என்ற கேப் குறைக்கப்பட்டது. ராணுவத்துக்கு அதிகூடிய ராணுவத்துக்கு இளைஞர்கள் சேர்ந்தது குர்நாகல் மாவட்டத்தில். அங்கு சரத்வஞ்சகா மஹிந்த ராஜபக்சக்குமான கேப் 2.5 லட்சம் ஆயிருந்தது. ஆனா இந்த முறை குறுகியது, நெட், அதாவது தட்டு தலப்பாவுடன் தட்டி கொண்டு போறோம். 2 தொகுதி ஒரு தொகுதி டிஸ்ட்ரிக்டே வந்தார் மைத்ரிபால அவர்கள். ஆனா சரத்வஞ்சகால தொகுதி ஒன்றுல அதாவது இன்று உண்மையில் மைத்ரிபால அவர்களுக்கு பெரும்பான்மையான பௌத்தர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பௌத்தர்களை நம்பினார்கள் இந்த கூறப்பட்ட கருத்துக்கள் உண்மை என்று. ஆனால் இன்று அந்த உண்மை என்ற கருத்துக்கான ஆதாரங்கள் இருந்தும் அது மறைக்கப்பட்டது. திரும்ப ஒரு குடும்ப ஆட்சி வர்றதுக்கு. எனவே அது இந்த தெற்கிலே ஒரு பாரிய ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தும் என்றால் ஐக்கிய கட்சியும் சொல்ல போறது ஏற்கனவே அவர்கள் கள்ளர்கள் என்று கூறப்போகுது. அதுக்கடுத்து ஜனவரி 8ஆம் தேதி மக்கள் அதை வாக்களித்தார்கள். அந்த கள்ளர் அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கடமை இருந்து, உதாரணமாக நீங்க பார்த்தீர்கள், பிஜேபி டெல்லியிலே தேர்தலில் போட்டியிட்டு 3 ஆசனங்களை கொட்டது. ஆனால் லஞ்ச ஊழலுக்கு எதிராக காய்ச்சவன் 67 ஆசனங்களை பெற்றார். எனவே அதே மாதிரி தான் இன்று உண்மையில் தப்பித்தவரை நான் உண்மையில் சிந்திப்பதுண்டு. தப்பித்தவரை இந்த நல்லாட்சிக்காண்டி வாக்களிக்க சொன்ன ஒருவன் 8ஆம் தேதி வாக்களித்துட்டு மயங்கி விழுந்துட்டு அல்லது கோமாவில் மயங்கிய நிலைமையிலிருந்து இண்டை கிளம்பி எத்தனை பேர் ஏர்போர்ட்டை அதாவது மூடி கைது செய்தது எத்தனை பேர் கள்ளச்சாராயம் கடத்தி கைது செய்திருக்கிறார்கள், எத்தனை அமைச்சர்கள் லஞ்ச ஊழலிலே பிடிபட்டு சிறையில் இருக்கிறார்கள், எத்தனை பில்லியன் ரூபாய்கள் கருப்பு மணி சுவிஸிலிருந்து கொன்றப்பட்ட என்று கேட்டால் ஒன்றுமே இல்லை. இன்று கைது செய்யப்பட்ட பசில் ராஜபக்ச வெளியில வந்து விட்டார், கைது செய்யப்பட்ட ஜான்சன் மினிஸ்டர் வெளியில வந்து விட்டார். அவங்க வழக்கு போறாங்க, திரும்பி அவங்க இன்றைக்கு 2015ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ஆட்சியிலே ஒரு விரக்தி வந்த மக்களுக்கு இந்த 165 நாளில் இன்ஜெக்ஷன் அடித்து அவர்களை உற்சாகப்படுத்திய ஒரு நகைச்சியாக கூட மாறி இருக்கிறது. நிச்சயமாக இது அதாவது நான் நினைக்கிறேன் தற்போதைய ஜனாதிபதி அவர்களிடம் ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பாக பிரதமர் தலைமையிலான அணி மந்திர ஆலோசனை வழங்கியிருக்கும். நீங்கள் திடுமென்று சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்தால் அவர்கள் மீது அவற்றை அமைச்சில ஒன்றும் சட்ட ரீதியாக எடுத்தது ஒன்றும் இல்லை. ஆட்சிக்கு அதாவது அப்படி நடவடிக்கை எடுத்தால் ஆட்சிக்கு எதிராக மக்கள் கோஷம் கிளறலாம், ஒரு
ஒரு அப்நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ் ஏற்படலாம் என்கிற மாதிரியான ஒரு மந்திர ஆலோசனையை ஜனாதிபதியின் காதுக்குள் ஊதி இருக்கலாம். ஆக அது ஈட்டிலே மஹிந்த ஆதரவு அணிக்கு அனுதாப வாக்குகளை வழங்கும் என்கிற அந்த மாயைக்குள் அந்த கோமாவுக்குள் நீண்ட காலம் ஜனாதிபதி இருந்ததாக நான் உணர்கிறேன் என்ற அதை அவர் ஆண்மை தத்துவத்தோடு வீரியத்துடன் எதிர்கொள்ள அவர் முனைத்திருந்தால் ராஜித சொல்வது போல் அவரை ஒரு மண்டேலாவாக பார்க்கலாம். ஆனால் தற்பொழுது மீண்டும் அந்த கொள்ளையர் கல்வர் கூடாரத்திற்கு வலைவிரிக்கின்ற ஒரு எந்த அந்த காம்ப்ரமைசிங் லீடர் என்று சொல்வார், எப்பொழுதும் அந்த அரசியலுக்காக வளைந்து கொடுக்கிற அந்த தலைமைத்துவ பாணியினை இவர் செய்த ஒரு குற்றத்துக்கு தற்போது ஆளாகியுள்ளதாகவே நாங்கள் அரசியல் விமர்சகர்களாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுபடுகின்ற தொனியிலே எந்த அளவுக்கு தற்பொழுது அடுத்த பொது தேர்தலை இவர் எதிர்கொள்ளப் போகிறார். இதற்கிடையில் பாரிய காமெடி எல்லாம் இருக்கிறது என்னவென்றால், இந்த நல்லாட்சி அணியினை மையமாக வைத்து மஹிந்தவை பகைத்துக் கொண்டு புதிய ஆட்சியில் இணைந்து கொண்ட அமைச்சர்கள் இங்கு திரிசங்கு நிலை. இது ஏனென்றால் இந்த சிலர் ஆணுமல்ல பெண்ணுமல்ல அலியாகவே அரசியல் செய்து கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் இப்பொழுது திரிசங்கு நிலை. இது மிக ஒரு சிதம்பர சக்கரம் தான். இனி ஏனென்றால் இந்த கெடுபிடிக்குள் இன்று மஹிந்த ராஜபக்சேவுடைய அணி நிச்சயமாகவே ஒரு தெளிவான நிகழ்ச்சி திட்டத்தோடு இந்த அரசியல் காய் நகர்த்தல்களை நடாத்தி இருந்தால் இவர்கள் கை செய்யப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஏனென்றால் மங்கள சமரவீரவனுடைய ஒரு கருத்து எனக்கு சில ஐயங்களை தோற்றுவித்தது. அவர் கூறினார், இந்த 20வது திருத்தச் சட்டத்தை வீரியத்துடன் முன்னெடுப்பதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்குள் இருந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தூண்டிவிட்டதற்கு பின்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டை மங்கள சமரவீர முன்வைக்கிறார். அது ஒரு புது கண்ணாடி வைத்து பார்க்க வேண்டிய ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். என்றால் இன்று அதில் இருந்துதான் இந்த அரசியல் கிளைமேக்ஸ், அதனுடைய உச்சகட்டம் தான் இன்று பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கு. அதனால் இதனை மிக ஆழமாக நாங்கள் சல்லடை போட்டு பார்த்தால் இதற்கு பின்னால் இருக்கின்ற பல்வேறு அரசியல் தந்திரங்களும் மிக விரைவில் தெரிய வரும். என்று தற்பொழுது நாளை தொடக்கம் நீங்கள் மீடியாக்களுடைய முனைப்பில் இருந்து அடுத்த 2-3 நாட்களுக்குள் அடுத்த பொது தேர்தல் முடிவை அனுமானிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல் கலவரம் மாறி இருக்கு. இந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதை இந்த வகையில் பார்க்கிறது. இந்த தேர்தல் களத்தில் இன்று பார்த்தீர்களாக இருந்தால் இன்று மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, இதைவிட வடக்கில் என்று பார்த்தால் இன்று முதல் முறையாக டக்ளஸ் தேவானந்த் அவர்களும் ஒரு அமைச்சர் இல்லாமல் தேர்தலில் போட்டியிடப் போகிறார். முதல் முறையாக அமைச்சர் இல்லாமல் தேர்தலில் போட்டியிடப் போகிறார் என்று சொன்னால் இன்று அரசாங்கத்தில் அவர் எப்பயும் அரசாங்கத்தின் ஒரு செல்வந்தனாகத்தான் இருந்தார். ஆனால் இன்று அரசாங்கத்தின் செல்வந்தனாக சுமந்திரன் அவர்களும் இருக்கிறார். அவரும் ஏதோ முன்னாள் அமைச்சராக இருக்கிறவர்களே அரசாங்கத்தின் செல்வாக்கு பொருந்தியவராக காணப்படுகிற நிலைமை இருக்கிறது. இங்காலே கிழக்கிலே பார்த்தென்றால் கருணா, பிள்ளையான் போன்றவர்கள் கூட உண்மையில் கருணா அவர்கள் கூட நேற்றைய நிகழ்விலே முந்தின நாளைய ஜனாதிபதியுடன் சென்றிருந்தார் என்றால் அவருக்கு தெரியும் இந்த ஜனாதிபதியின் உடன் தேசிய பட்டியலோ இவை சரிவராத ஒரு காலகட்டத்திலே அவர் நன்றி கடனாக நாங்கள் அதை நன்றி கடன் சொல்லி அப்படி நன்றி கடனோட இருக்கிறது சொன்னால் அவர் உண்மையில் ரணில் விக்ரமசிங்கவுடன் இருந்திருக்கணும் என்று சொன்னால் அங்கு விடுதலை புலிகளின் தலைவருடன் பிரச்சனை வந்த பொழுது என்னிடம் பார்க்க அரியநேந்திரன் அவர்களுக்கு தெரியும், நோர்வே அரசாங்கத்தை பிடித்து விசேஷ ஹெலிகாப்டர் ஒன்றை பிரபாகரன் அவர்களுக்கு தெரியாமல் கொழும்பிலிருந்து கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு அனுப்பியிருந்தார் என்று சொன்னால் வண்டிக்கு போயிருந்தால் பிரபாகரன் அவருக்கான குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்வதற்கு தயாராக இருந்த பொழுது கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு ஹெலிகாப்டரை ரணில் விக்ரமசிங்க நன்றி கடன் என்றால் உண்மையில் ரணில் விக்ரமசிங்க இருந்திருப்பார். ஆனால் கருணா அவர்களும் சென்றிருந்தார். ஆனால் கிழக்கிலே கருணா, பிள்ளையான் போன்றவர்களின் ஆதிக்கம் இந்த வகையில் இருக்கும். அவர்கள் உண்மையில் மஹிந்த ராஜபக்சவுடன் போவார்களா இந்த தேர்தலில், மைத்திரிபாலுடன் போவார்களா, இல்லை இவர்கள் யாரிடம் போனாலும் உங்களுக்கு அதை பற்றி பொருட்டு இல்லையா? இந்த வகையில் என்னென்னா ரங்கா இப்ப தொடர்ச்சியாக வடகிழக்கை பொறுத்த மட்டும் நீங்க சொல்ற டக்ளஸ் வட மாகாணத்தில் ஆதிக்கம் செலுத்தி அங்க கேட்கிறது. அதை விட ஐக்கிய தேசிய கட்சியில திருமதி மகேஸ்வரி கட்சியும் அங்க ஐக்கிய தேசிய கட்சி கேட்கும்.
அதுபோல கிழக்கு மாநிலத்தை பொறுத்த மட்டிலும் நீங்க கூறியவர்கள் எல்லாரும் கேட்பார்கள். ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் என்பது நாங்கள் அபிவிருத்தியை புறந்தள்ளல, அபிவிருத்தி தான் எங்கள் இலக்கண்டும் இல்லை. ஆனால் எங்கள் இலக்கு என்பது கடந்த 65 வருட காலங்களாக இருந்த ஒரு அரசியல் தீவிர பெறணும் என்ற அந்த அரசியல் மையப்படுத்தி தான் நாங்கள் இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யார் கேட்டாலும் வடகிழக்கில் இருக்கிற கட்சிகள் யார் கேட்டாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த முறை நாங்கள் கூடிய ஆசனங்கள் போறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நிச்சயமாக கிடைக்கும் என்றதை நான் உறுதி கூறுறேன். மட்டக்களப்பிலே கருணா அவர்கள் பிள்ளையானவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றோம். இல்ல மட்டக்களப்பை பொறுத்த மட்டில உங்களுக்கு தெரியும் 75% தமிழ் மக்கள், 24.5 அல்லது 25% எங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள். சரியோ, பெரும் 3 கட்சி நீங்க சொல்ற இந்த மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேனா, ரணில் விக்ரமசிங்க, இந்த 3 கட்சியிலையும் தமிழாக்களும் கேட்பாங்க, முஸ்லிமாக்களும் கேட்பாங்க. 8 பேர் வேட்பாளர் கேட்பாங்க. அதே நேரத்தில் இப்ப இந்த வாக்குகள் சிதற போது நிச்சயமாக இவங்க வாரத்துக்கு சந்தர்ப்பம் இல்லை. இவங்க கட்சிக்கு வாக்கெடுத்து கொடுக்கிற ஒரு முகவர்களாக தான் இருப்பாங்க போடுற தமிழ் மக்கள். ஆனால் அதுல வெற்றி பெறுறவராக வருவாங்கன்னா அதுல போடுற இஸ்லாமியர்கள் தான் வருவாங்க. இதுதான் அந்த வீதாச்சார தேர்தல் முறை. ஆனால் யாழ் மாவட்டத்தை வட மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அங்க இருக்கிற 99% எந்த கட்சியில கேட்டாலும் அங்கு நீங்க சொல்ற மாதிரி இவருக்கு சான்ஸ் இருக்குது. யாருக்கு டக்ளஸ் தேவானந்தாவும் வரலாம், அல்லது இப்ப இருக்கிற மகேஸ்வரியை போன்ற அவர்களும் வரலாம், அல்லது இன்னும் வரலாம். அவ இந்த வாக்கு சிதற ஒரு வீதாச்சார தேர்தல் முறையில நிச்சயமாக இவர்கள் வரமாட்டார்கள். ஆனா கேட்பாங்க, கேட்கத்தான் வேணும். நன்றி கடன் அல்லது கொடுக்கிற காசிக்கு அவர்களும் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதை விட இந்த முறை நீங்க தேர்தலில் வேணும் வேண்டாம் வைத்துக் கொள்ளுங்க. கடந்த முறை தேர்தலில் விட வடக்கு கிழக்கில் அதிகமான கட்சிகள் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகமான சுயேட்சை குழுக்கள். அந்த சுயேட்சை குழுக்களுக்கு பின்னால் இந்த கட்சிகள் செல்வாக்கு செலுத்தும். தாங்கள் வேட்பாளராக ஒரு சாராரா போட்டுக்கொண்டு இன்னும் வாக்கை சிதறடிப்பதற்காக பல பேரை களமுறைக்கு அந்த வேலை போல நடந்து கொண்டிருக்கு. நீங்க உதாரணமாக நான் சொல்றேன், அந்த ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து கடந்த இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு தான் ஐக்கிய தேசிய கட்சி என்று கூறிய ஒருவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்பொழுது அவரை இவர் வாங்கிவிட்டார். நிதி அமைச்சராக இருக்கிற ரவி கருணாநாயக் அவர்கள். அவர் தனியாக பிரிஞ்சு அவர் இன்னொரு கட்சி என்று சொல்றார், ஐக்கிய தேசிய கட்சியில தனியாண்டு. இதுல பின்னணியில பாக்குறது நீ அந்த பிரித்தாலும் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க ரணிலோட இல்லையா தனியாக இருக்கிறார். அவர் ரணிலோட இருக்கிற ஐக்கிய தேசிய கட்சியாக அந்த பிரித்தாலும் தந்திரத்தில் இதுவும் உண்டு. ஐக்கிய தேசிய கட்சியில பலரை போட்டு வாக்குகள் உடைத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்க 2004 ஆசனம் எடுத்த, நாங்க இந்த 3 ஆசனம் எடுத்த, இதை பிரிச்சு விட்டோம்னா பாக்கி சிதறமா இருந்தா நாங்கள் மாறியல்ல வரும். அப்ப நாங்க அந்த சந்திரன் வரும்போது அந்த பெயர்கள் இன்னும் ஒரு மின்னல் நிகழ்ச்சியில நான் ஆறுன்றத கூட நான் சொல்றது தயாரா இருக்கிறேன். அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது மட்டக்களப்பில். அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார் என்று தெரியாது. இந்த பிரித்தாளும் தந்திரத்துக்கு கண்டு அவர் எந்த பட்டம் எடுத்தார் என்று கூட தெரியாது. ஆனால் பாக்குறதுக்கு சிரிச்சு கொண்டு இருக்கிறார். அதுக்கான ட்ரைனிங், அதுக்கான வட்டங்கள் எங்க எடுத்தார் என்று கூட தெரியாது. சில நேரம் அவரு சேர்ந்து செய்யலாம், சேராமலும் செய்யலாம். இவ்வாறானது மட்டுமல்ல, இதை விட இன்னும் பரவலான சுயேட்சை குழுக்களை போடுவார்கள். இவர்கள் சுயேட்சை குழுக்களை இறக்குவார்கள். இவ்வாறாக கதைச்சு தாங்க வடகிழக்கில் இருந்து பிரிப்பதற்கான சில விடயங்களை செய்வார்கள். உண்மை இந்த தேர்தலில் உண்மையில் ஒரு விஷயம், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உண்மையில் பிரித்தாளவதை அவர் எங்கும் படிக்கவில்லை என்றால் உலகத்திலேயே அவர்தான் ஒரு சிறந்த ஒரு பேராசிரியர், அவரிடம்தான் அதை படிக்க வேண்டும். உண்மையில் இன்று நாங்கள் அந்த தேர்தல் முறையில் பல விடயங்களை கலந்து ஆலோசித்திருக்கிறோம். உண்மையில் நாளைய தினமும் நேரடியாக நீங்கள் இருவரும் சமூகம் அளிக்கின்ற பொழுது நாங்கள் நேரடியாக கூட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நாளைய தினம் நாங்கள் தொடரலாம் என்ற பல விடயங்கள் பேசியிருக்கின்றன. மக்களின் கேள்விகளுடன் நாங்கள் தொடரலாம் என்றால் நாளைக்கு நாங்கள் இன்றைய பதிவு செய்து போடுவதும் பார்க்க நாளைக்கு இன்னும் சுட பல விடயங்கள் வரும். நாளை கூட இதை நாங்கள் தொடர்ந்து நடத்தலாம். மின் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.